இன்னைக்கு இரண்டாவது மாநில மாநாடு விஜய் நடத்துறாரு தென் மாநிலத்துல. நேற்று எப்பவுமே எல்லா அரசியல் கட்சிகளும் இல்லாத ஒரு இது, அதாவது நேற்றைக்கு மதுரை மாநகரம் முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கொடி கம்பங்கள் அகற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அகற்றணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மதுரை இதை நீங்க அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க, எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க. இது இருக்கிறதா இது இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளித்து தான் நம்ம வரணும். எங்களை எல்லாம் இரவு இரவாக சண்டை போடுவாங்க, கொடியோட பறிச்சுக்கிட்டு சுவரொட்டியெல்லாம் பறித்து கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்க கட்சி அவங்க முடிவு, மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பின்னு பார்த்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு நகர போகிறோங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். சும்மா ஒரு கற்பனையில் மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலையே நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டு இல்லை. விஜய் கட்சி தொடங்குவாங்க முதல்ல அவர் வரவேற்ற நபர் யாரும் பார்த்தீங்கன்னா நான் கட்சி இருந்தார் சீமான். ஆனால் தற்போது அவர் மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் சார். இதுக்கு முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்கள் தம்பியாக இருக்கிறீங்களா, எதிரியாக இருக்கிறீங்களா, அம்மாவாக இருக்கீங்களா, அப்பாவாக இருக்கீங்களா, எதிரியாக இருக்கீங்களா, நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வச்சு தானே. நீங்கள் திருப்பியும் வந்துக்கிட்டு அதே திராவிடம், அதே கோட்பாடு, அதே கொள்கை. திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன்னா சொல்லணும். நான் சொல்கிறேன்ல, இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்ற வர்றேன், நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் நிற்கிறேன், நான் இந்த அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, அது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் இதுக்கு வராங்க? இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கணும். அப்புறம் இல்லை 67 அவர் வந்தார், 77 அவர் வந்தார், அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம்னா சொல்லணும். மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனார், ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார். அண்ணா அவர்கள்னா அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷமா இந்த நாட்டில் இந்த 2 தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது. ஒன்று அண்ணா தொடங்கியது, இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த 2 கட்சி தானே இருக்குது. இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? அது ஒரு நேரத்துக்கு போய் செஞ்சுட்டே போகும்போது அது ஏற்புடையதா இல்லை. அப்போ அவருக்கு பின்னாடி திரண்டிருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பா நண்பிகளாக இருக்கலாம், எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம். அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க, அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்கிறோம், சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும். அப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது அவருக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று செய்யணும். திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு அரசியல் தேவைப்படல. அதுதான் அவங்க இருக்காங்கல்ல.